ஆரம்பிக்கலாங்களா? டேய் சில்லற பசங்களா, பணம் வெறி பிடிச்ச பிசாசு திரள் நிதி கூட்டங்கள், எப்படி பணம் வெறி பிடிச்ச திரள் நிதி பைத்தியங்கள், திரள் நிதி பிசாசுகள். ஏண்டா தோக்க போற கட்சிக்கு எதுக்குடா திரள் நிதி? நாம் தமிழர் இங்கிட வெற்றி கொடி நாட்டிடுவீங்களா? இங்க வந்து நொட்டிடுவீங்களா? சில்லற பையா, சில்லற சாட்டை பைத்தியம், லூசு சில்லற பையா, திரள் நிதி பைத்தியம். நீ உன் அண்ணன் உன் அண்ணன் எல்லாரும் திரள் நிதி பைத்தியங்கள். 16 வருடங்கள் திரள் நிதி பைத்தியமாக சுத்தி கொண்டு திரியும் இவனுங்களுக்கு வேற வழியே கிடையாது. ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? ஏண்டா இப்படி பாவண்டா, இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாரடா எங்கள் அண்ணா உங்களை. பைத்தியமே ஆயிட்டீங்க, அது வெளியே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. கையை தட்டிலாம் பேசுகிற, அழிக்கிறது தான் ஒரு கொள்கையா? டேய் அழிஞ்சு போகிறது நீங்கடா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. இதுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டங்களை பாருங்களேன். அதை ரீஓப்பன் பண்ணி உன் குடும்பத்தில் இருக்காங்க பாரு, அவனே காரி துப்புவான். பைத்தியம், திரள் நிதி பைத்தியங்க, திரள் நிதி பிசாசுங்க. 26க்கு அப்புறம் திரள் நிதி திரட்ட முடியாது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்க. உன்னால் ஆட்சியை அமைக்க முடியாதரா. சூப்பராக பேசியிருக்காரு சத்யராஜ். அந்த வீடியோவும் போட்டு விடுறேன். நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா, நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாருங்க அவன் இல்ல, தோத்தாலுங்க அவன் இல்ல, வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதா. திரள் நிதி பிசாசுங்களா, எதுக்கா இந்த மாதிரி புலம்புறீங்க?